இந்தியாவின் பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் காஷ்மீர் ஆகிய 3 மாநிலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சித்த நிலையில் அதனை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது இந்திய ராணுவம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டது இந்திய ராணுவம். இதில் பாகிஸ்தானில் இருந்த 3 தீவிரவாத இயக்கங்களின் 9 முகாம்கள் தகர்க்கப்பட்டன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து இன்று காலை 1:10 மணி அளவில் ஏவுகணையை செலுத்தியது பாகிஸ்தான். இதனை இந்திய வான்படை பாதுகாப்பு அமைப்பு நடு வானிலேயே தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது. பஞ்சாபின் அமிர்தசரஸ் பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபின் பத்தான்கோட், அமிர்தசரஸ், கபர்தலா, ஜலந்தர், லூதியானா, ராஜஸ்தானின் நல், போலோட், காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, உரி, ஸ்ரீநகர் உள்ளிட்ட 15 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்திய நிலையில் இதனை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது இந்திய ராணுவம். இந்திய ராணுவத்தின் S-400 சுதர்ஷன் சக்ரா எனும் வான்படை பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இந்த அழித்தொழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் தாக்குதல் முயற்சியால் பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. அதேபோல் எல்லையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 16 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 49க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பீரங்கி தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்திய ராணுவம். இதனால் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்த தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 இடங்களில் 25 ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை இந்திய ராணுவம் நிகழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலில் லாகூரின் வான்படை பாதுகாப்பு மையம் அழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலால் 4 பாகிஸ்தான் வீரர்கள் பலத்த காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட ஹாரோப் எனும் தற்கொலை ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தியுள்ளது. இதனிடையே அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடரும் எனவும் இந்த தாக்குதலில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார்.